இது 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து லெசன் 1 இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதுலேருந்து முக்கியமான ஆண்டுகள்னு சொல்கிறத விட எல்லா ஆண்டுகளுமே நான் இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம் டைமுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவும். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி 1915 ஜனவரி 9 காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி வரல். 1915 ஜனவரி 9 காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி வராரு. 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தி தலைமையேற்கிறார். இந்திய தேசிய இயக்கத்தோட தலைமை வந்து காந்திக்கு அப்போ தான் போகுது 1919. 1859-60 டைமில் இண்டிகோ கழகம் நடந்துச்சு. 1859 to 60 இண்டிகோ கழகம் நடந்துச்சு. 1770 to 1900 காலத்தில் பஞ்சத்தால் 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்தனர். 1770 to 1900 வரைக்கும் பஞ்சத்தால் 25 மில்லியன் மக்கள் வரைக்கும் உயிரிழந்துட்டாங்க. அதே 1793 to 1900 அந்த காலகட்டத்தில் போர்னால் மரணம் அடைஞ்சவர் வந்து 5 மில்லியன். 1891 to 1900 வரைக்கும் 19 மில்லியன் மக்கள் பஞ்சத்தினால் இறக்குறாங்க. இதை வந்து சொன்னது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டைம்ஸ் ஆசிரியர் வந்து டிக்பை சொல்கிறாரு. இந்த 1891 to 1900 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துலேயே 19 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்தால் இறந்துருக்காங்க. ஆனால் போர்னால கிட்டத்தட்ட 100 வருஷம் 1793 to 1900 வரைக்கும் வெறும் 5 மில்லியன் தான், வெறும் போர்னால் 5 மில்லியன் மக்கள் தான் உயிரிழந்திருக்காங்க. 1866 ஒரிசாவில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அங்கே 1.5 மில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க. அந்த டைமில் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுதுன்னா 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யுது. 200 மில்லியன் பவுண்ட் அரிசி ஏற்றுமதி செய்ததால் இங்கே உள்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் அது ஒரிசாவில் 1.5 மில்லியன் மக்கள் இறக்க காரணமாச்சு. 1876 to 1878 மதராஸ் மாகாணத்தில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. மதராஸ் மாகாண பஞ்சம் 1876-1878 காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு. 3.5 மில்லியன் மக்கள் இறந்தாங்க. காரணம்னு பார்த்திங்கன்னா பருவமழை பொய்த்தது. மழை வந்து இங்கே வந்து பருவமழை பொய்த்தங்காட்டி 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்தினால் இறந்தாங்க. அது மதராஸ் மாகாணத்தில் 1876 to 1878 வரைக்கும் இது நடந்துச்சு. 1815 சிலோன் ஆளுநர் வந்து மதராஸ் மாகாண ஆளுநருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதுக்கு என்ன அந்த கடிதத்தில் என்னென்னா காப்பி தேயிலை தோட்டத்திலலாம் வேலை செய்கிறக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கூலிகளை அனுப்ப சொல்லி சிலோன் ஆளுநர் வந்து மதராஸ் மாகாண ஆளுநருக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு. 1833 and 43 அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பஞ்சம் இந்த அரசாங்கத்தோட தூண்டுதலே இல்லாமல் மக்களை புலம்பெயர செய்தது. 1815 சிலோன் ஆளுநர் வந்து மதராஸ் ஆளுநருக்கு கடிதம் எழுதினார். அந்த அதே மாதிரி கடிதத்தை வந்து தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மதராஸ் மாகாண ஆளுநர் வந்து கூலிகள் அனுப்ப சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வந்து இங்குள்ள மக்கள் நிலங்களை நேசிக்கிறாங்க, அதனால் அவங்கள வர வைக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமில் தான் 1833-43 பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சம் ஏற்பட்டங்காட்டி பொழப்புக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் மக்கள் கூலிகளாக சிலோனுக்கு இடம் பெயர்றாங்க. 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. அடிமை முறைன்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு பிரிட்டிஷ் இந்தியாவில். 1837 தமிழ்நாடு டு இலங்கையில் காப்பி தோட்டத்தில் வேலை செஞ்ச தொழிலாளர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 10,000 பேர். அதே 1846 80,000 பேராக மாறிச்சு. அதே 1855 1,28,000. 1877 பார்த்திங்கன்னா 3,80,000 மக்கள் வேலை செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சம்தான். உள்நாட்டில் ஏற்பட்ட பஞ்சங்கள் அந்தளவுக்கு தொழிலாளர்களை இலங்கையில் உங்களுக்கு பணியமர்த்த காரணமாக அமைஞ்சுது. இந்த மாதிரி நான் தினம் வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. உடனே இது யூஸ் ஆகாது, கண்டிப்பாக நான் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். கைப்பட எழுதுனீங்கன்னா தான் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் பிடிஎஃபாக கொடுத்தேன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து படித்தாலும் வேஸ்ட்டு தான். ஸோ உங்கள் கைப்பட எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொன்ன பாயிண்ட்ஸு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.